இன்னைக்கு காலையில் வாக்கிங் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க பெருமாள் கோயிலுக்கு தான் நடந்து போயிட்டு அப்படியே கோயிலை சுற்றி வாக்கிங் முடிச்சாச்சு. அந்த குளத்துல இருக்க மீன்களுக்கு வந்து குட்டி குட்டியாக வாழைப்பழம் போட்டாலே அந்த மீன்கள்லாம் மேலே வந்து சாப்பிடும், பார்க்கவே அழகாக இருக்கும் அப்படின்னாங்க. தீபி அந்த மாதிரி போட்டுட்டு இருந்தா. எல்லா மீனும் நல்ல பெரிய பெரிய சைஸில் வந்து சாப்பிட்டாங்க. இந்த நியூ இயர்க்கு வந்து நிறைய பேருக்கு வெயிட் லாஸ் பண்ணணும், ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்ட்டு இருக்கோம். உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணணும், வீட்டில் இருக்க உணவுகளை வச்சு சாப்பிட்டு சிம்பிளாகவே சாப்பிட்டு நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய வெயிட் லாஸ் ரெசிபிஸ் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். மதியம் வந்து எறா தொக்கு செய்திருந்தேன், அதில் ஒரு கப் எடுத்துக்கிட்டேன். இது கூட கேரட் அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய் வச்சு வயிறு நிறையிற வரைக்கும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். காலையில் சப்பாத்தி சாப்பிட்டாச்சு, மதியம் எறா சாப்பிட்டாச்சுன்னா நைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீனுக்கு வந்து ஒரு 3 முட்டை ஆம்லேட்டும், வீட்டில் எல்லாருக்கும் தோசை தான் ஊற்றிட்டு இருந்தேன், அதுக்கு செய்த வெங்காய சட்னி தொட்டு சாப்பிட்டுக்கிட்டேன். ஈவினிங் முடிஞ்ச வரைக்கும் வாக்கிங் ஒர்க் அவுட் இந்த மாதிரி செய்தோம்னா சூப்பராக வெயிட் லாஸ் ஆகும்.